இன்னைக்கு எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான நாள். ஓகே, சகாப்தம் படத்தோட ஆடியோ லான்ச் வரும்போது தான் கேள்விப்பட்டோம். நான் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆச்சு, அதுக்கே நாக்கெல்லாம் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க 25 வருஷம், இன்னைக்கு கேப்டன் அண்ட் மிஸ்ஸஸ் கேப்டனோட 25வது கல்யாண நாள். எப்படி தாக்கு பிடிச்சீங்க? ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு எப்படியோ நானும் என்னை விட்டு கொடுத்து வாழ்ந்து, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, சொல்ல தெரியல. நானும் என் மனைவி நிறைய நேரத்தில் அவங்க படிச்சிருக்கோம் நான் படிக்காதான் அப்படின்லாம் அவங்க நினைச்சது கிடையாது. என்னைக்குமே அவங்களுக்கு தேவை அவங்க வீட்டுக்காரர் 6 பேசும் கோவம். அதை இப்ப உதாரணத்துக்கு நான் பொலிட்டிக்கலா வச்சுக்கிறேன். நான் பொலிட்டிக்கல் போயிருக்கேன், ஆனா இங்க பொலிட்டிக்கல் பேச விரும்பல பையனுக்கு இருந்தவரை நான் பேசவும் மாட்டேன். இப்ப நம்ம திடீர்னு நீ எனக்கு நீ போய் பிரச்சாரம் பண்ணு இப்படிங்க நான் எல்லாமே ஓடு நீ போ அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் நீ இதுவும் செகண்ட் ஹாஃப் எல்லாருமே சொன்னாங்க நான் வெளிநாடலாம் அப்படின்னு. சரிண்ணா நான் ஏன்னா எனக்கு கட்சி வளர்ந்தா எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சண்முக பாண்டிக்காகவும் என் மனைவி அனுப்புறதுக்காக நான் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா எனக்கு உட்கார்ந்து பேப்பரை பார்க்கறது இது ஏன் அன்னைக்கு பேப்பரை பார்க்கலன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கான்னு சொல்ல விரும்பல. ஏன்னா அதெல்லாம் வேற. அப்ப பொம்பளை சொன்ன எடிட்டிங் நீ தான் பார்க்கணும், டப்பிங் நீ தான் போகணும். இன்னைக்கு டப்பிங் எடிட்டிங்கும் நான் சொல்லி மனைவி போதுனா இருக்க நான் வரமாட்டேன். இப்ப இறங்கணும்னா கட்சி வேணும் தான் போயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சி வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால நீ தான் எல்லாத்தையும் பார்த்து நீ இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி தான் சொல்லிதான் போறது. அதனாலதான் வீட்லயே நான் எடிட்டிங் ரூம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னு சொல்றேன் நான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இன்னைக்கு இவர் கேட்கிறாரு, ஜெகன் கேட்டாரு 25 வருஷம் எங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வந்துடும். மனைவி இன்னைக்கு பார்த்தேன் நான் தான் கேட்கல, நிச்சயமாக வரும். இந்த வெள்ளி விழாவுக்கும் நீங்களும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் அப்ப நீங்க என்னை கூப்பிடும், நான் இருப்பேன் என்று வாழ்க்கை என்று வாழ்த்துக்களை நன்றி வணக்கம். தேங்க்ஸ் கேப்டன், தேங்க்யூ சோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லும், மிஸ்ஸஸ் கேப்டன் மேல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேப்டன் நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். 1 மாசம் நவம்பர்ல உங்க குடும்பத்தோடய இருந்தேன். யாருமே என்ன ஒரு நடிகனா ட்ரீட் பண்ணல. இன்ஃபேக்ட் சுதீஷன்லாம் he took care of me like a own brother. மேம் he took சண்முக பாண்டியன் உங்க மகன் ஷாப்பிங் கூட்டு போலாம், என்ன கூட்டு போனாங்க, டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே வருதுன்னு சொல்லி கிஃப்ட் வாங்கணும், எங்க 2 பேரையும் கூட்டு போட்டாங்க. அதுல ஒரு கிஃப்ட் வரல. நான் இன்னும் கூட அவங்க பார்க்கும்போதுலாம் சம்மோ கிஃப்ட் அப்படி கேட்டுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா எத்தனை வருஷத்துல ஒரு நவம்பர் 14 அந்த சில்ட்ரன்ஸ் டே கிஃப்ட் உங்க கையில வாங்குவேன். தேங்க்யூ சோ மச், யூ பீன் சோ கைண்ட் டு அஸ்.